மனம் கவர்ந்த பாடல்கள் அடங்கிய கீபேட் கார்வா மொபைல். இலக்கியாவை எப்படியாவது வீட்டை விட்டு வெளியில அனுப்பணும் அப்படிங்கிறதுக்காக பைரவி, அஞ்சலி, தாட்சாயினி இவங்கெல்லாம் பிளான் பண்ணி இலக்கியாவுக்கு குழந்தை பெத்துக்க கூடிய பாக்கியமே இல்லை அப்படின்னு இலக்கியாவையும் கௌதமையும் நம்ப வைக்கிறாங்க. வேற வழி இல்லாம இதுதான் நம்ம தலையெழுத்து அப்படின்னு ரெண்டு பேருமே மனசுடைஞ்சு போய் ரொம்பவே சைலண்ட் ஆயிடுறாங்க. ரீசெண்டா வந்திருக்க கூடிய இலக்கியா சீரியல் ப்ரோமோல என்ன ஆச்சுன்னா, அஞ்சலி செக்அப்காக ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க. ஆனா டாக்டர் ரொம்பவே கிளியரா சொல்லிட்டாங்க, அஞ்சலியோட ஹெல்த் கண்டிஷன் ரொம்ப மோசமா இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாம வாழ்க்கை முழுக்க உன்னால குழந்தை பெத்துக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி ரிசல்ட் வருது. இத வீட்டுக்கு வந்த உடனே கார்த்திக் கிட்ட சொல்ல, கார்த்திக் பயங்கரமா திட்டுறாரு. வீட்டுல இருக்க எல்லாருக்குமே பயங்கரமான ஷாக்கு. இத காரணமா வச்சு கார்த்திக் அஞ்சலிய வீட்டை விட்டு வெளியில அனுப்பலாம் அப்படின்னு பிளான் பண்றாரு. இத கேட்டதுமே அஞ்சலிக்கு பயங்கரமான ஷாக்கு. என்னடா அது, கார்த்திக் இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டாரே அப்படின்னு யோசிக்கிறாங்க. அஞ்சலியோட கழுத்தை பிடிச்சு கார்த்திக் வெளியில தள்ளி விடுறாரு. பைரவினாலையும் எதுவுமே செய்ய முடியல. நல்லவங்களை கஷ்டப்படுத்தினா கடைசியில இதுதான் நிலைமை அப்படிங்கிற மாதிரி இலக்கியாவும் கௌதமும் ரொம்ப சைலண்டா இருக்காங்க. அஞ்சலிக்கு சரியான பாடம் தான் கிடைச்சிருக்கு அப்படின்னு அவங்க யோசிக்கிறாங்க. உனக்கு இனிமே குழந்தை பாக்கியமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. குழந்தை இல்லாதவங்க இந்த வீட்டுல இருக்க கூடாதுன்னு நீ தானே சொன்ன. நீ சொன்ன அதே தீர்ப்பை தான் நானும் சொல்றேன். வீட்டை விட்டு கிளம்பு. இதெல்லாம் உண்மையா? அஞ்சலி ஒருவேளை வீட்டை விட்டு வெளியில வந்திருப்பாங்களா? பைரவி அஞ்சலிய வீட்டை விட்டு அனுப்ப அனுமதிச்சாங்களா? இதெல்லாம் வரக்கூடிய எபிசோட்ல பார்க்கலாம். சரிகமா டிவி ஷோஸ் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.